புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413 2357202. வணக்கம். செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு விலையில்லா அரிசி, மானிய விலையில் பருப்பு வகைகள், சர்க்கரை, சமையல் எண்ணெய் ஆகியவை மீண்டும் வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாத மக்களை ஏமாற்றும் பட்ஜெட் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற ஃபெதா மற்றும் லில்லி நகைக்கடை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட நடிகை ஆண்ட்ரியா சினிமா பாடல்களை பாடி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு விலையில்லா அரிசி, மானிய விலையில் பருப்பு வகைகள், சர்க்கரை, சமையல் எண்ணெய் ஆகியவை மீண்டும் வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் 2024-2025 நிதியாண்டிற்கான பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. நிதித்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். அதில் ரூபாய் 12,700 கோடிக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டன. முதல்வர் பட்ஜெட் உரையில் மாணவர்களுக்கு காலணி மற்றும் புத்தகப்பை வழங்கப்படும். மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை ரூபாய் 6,500 8,000 ரூபாயாக உயர்த்தப்படும். மழைக்கால நிவாரணத் தொகை ரூபாய் 3,000 6,000 ரூபாயாக உயர்த்தப்படும். இந்த ஆண்டு முதல் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு விலையில்லா அரிசி, மானிய விலையில் பருப்பு வகைகள், சர்க்கரை, சமையல் எண்ணெய் ஆகியவை மீண்டும் வழங்கப்படும். ரேஷன் அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்கம், புதிய அட்டைக்கு இ-சேவை மையம் மூலமாக விண்ணப்பிக்க ஏற்பாடு செய்யப்படும். 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நீட் தேர்வுக்கு தயாராக உதவுவதற்கு பயிற்சி மையம் அமைக்கப்படும். பொதுத் தேர்வுகளில் முதல் 3 இடங்கள் பெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். அதாவது 3 இடங்களை பிடிக்கும் மாணவர்களுக்கு முறையே ரூபாய் 20,000, 15,000 மற்றும் 10,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். அதேபோன்று பாடங்கள் வாரியாக 100க்கு 100 என முழு மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களுக்கு ரூபாய் 5,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவ மாணவியர் கல்லூரி படிப்பை தொடர மாதந்தோறும் 1,000 ரூபாய் 3 ஆண்டுகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இனத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவியர் மற்றும் பணிபுரியும் மகளிருக்கு இருசக்கர வாகனம் வாங்க 500 பேருக்கு தலா 1,00,000 ரூபாய் வரை நிதியுதவி வழங்கப்படுவது உட்பட பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாத மக்களை ஏமாற்றும் பட்ஜெட் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் இன்று நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 2024-2025 நிதியாண்டிற்கு 12,700 கோடி பட்ஜெட்டை பேரவையில் தாக்கல் செய்தார். பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுச்சேரிக்கு ஒன்றிய அரசின் சிறப்பு நிதி எதுவும் கிடைக்கவில்லை.
நீண்டகால திட்டங்கள் எதுவும் இந்த பட்ஜெட்டில் இல்லை. குறிப்பாக தொழில் வளர்ச்சிக்கு எந்த ஒரு அறிவிப்பும் குறிப்பிடப்படவில்லை. அதோடு மின்துறை தனியார் மயம் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ள நிலையில் மக்களை கேட்காமல் ஸ்மார்ட் மீட்டர், எலக்ட்ரிக் மீட்டர், ப்ரீபெய்ட் மீட்டர் என யாரையும் கேட்காமல் அரசின் ஒப்புதல் இல்லாமல் 450 கோடி செலவு செய்யப்பட்டுள்ளது. யாரிடம் கேட்டு இதனை செய்தார்கள் என்று தெரியவில்லை. அது மட்டுமில்லாமல் இந்த பட்ஜெட்டில் ரூபாய் 500 கோடியில் மின்துறை நவீனப்படுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் நவீனப்படுத்தப்படும் என்ற திட்டமிடல் இல்லை. துறைமுகத்தை தூர்வாரி இருந்தால் சரக்கு கப்பல்களை கையாண்டு வருவாய் ஈட்டியிருக்கலாம். ஆனால் அதற்கான திட்டமிடல் எதுவும் இல்லை. கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள்தான் இப்போதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எது கேட்டாலும் செய்கிறோம், பார்க்கலாம் என்கிறது போன்று பதில்களை வருகிறது. ஆதி திராவிட மக்களுக்கு நீண்ட காலமாக மனைப்பட்டா வழங்கப்படவில்லை. அந்த மக்களுக்கான தொலைநோக்கு திட்டங்கள் இல்லாமல் உதவித்தொகை உயர்வு என்பது போல பாக்கெட் மணிக்காக சில அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்ட மக்களின் வளர்ச்சிக்கு எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை. பல ஆண்டுகளாக கரசூர் வரைபடம் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறுவதை இந்த ஆண்டும் கூறியிருக்கிறார்கள். என்னதான் செய்யப் போகிறார்கள் என்று தெளிவாக குறிப்பிடவில்லை. ரங்கசாமி நிர்பந்தத்தின் பேரில் இந்த பட்ஜெட்டினை தாக்கல் செய்துள்ளார். மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க வேண்டிய பட்ஜெட் எதிர்பார்ப்பு எதுவுமில்லாமல் மக்களை ஏமாற்றும் பட்ஜெட்டாக அமைந்துள்ளது என்றார். நிதிநிலை அறிக்கை நீண்ட இழுபறிக்கு பிறகு அவங்க இப்போ புதுசாக நிறையா முதலமைச்சர் சில அறிவிப்பில் கொடுத்துருக்காரு. ஆனால் எவ்வளோ நம்மளுடைய நிதி இப்போ இருக்குதுன்றதை சொல்லிட்டாங்க. புதிதாக மத்திய அரசுலேருந்து எந்த சிறப்பு நிதியும் உங்களுக்கு கிடைக்கல. நிதி கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்தா கிடைச்சிருக்கின்ற ஒரு கருத்தை பிஜேபி உறுப்பினர்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அவர் கோபத்தில் பணம் கிடைக்கல, அதனால் சரியான பட்ஜெட் அவரால் கொடுக்க முடியாதுன்னு. இருந்தாலும் பட்ஜெட்டை போடணுன்றதுக்கோசம் இந்த பட்ஜெட்டை போட்டிருக்காங்க. புதுச்சேரி மக்களுடைய நீண்ட கால எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இதில் சொல்லப்படலை. குறிப்பாக இன்றைக்கி பாண்டிச்சேரியில் தொழில் வளர்ச்சி முக்கியமாக குறைஞ்சி போயிடுது. தொழில் வளர்ச்சிக்கான சிறப்பு திட்டம் ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, எதுவும் இல்லை அதில். இதே போல் மின்துறை தனியாருக்கு மயமாக்கப்படுன்ற சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி புதுச்சேரியில் தொடர்ந்து மின்துறையில் தேவையில்லாத இந்த சட்டமன்றத்தில் விவாதிக்கப்படாத, புதுச்சேரியினுடைய கேபினெட்டில் வைக்காத, மக்களுடைய கருத்துக்களை கேட்கப்படாமல் பல கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த 4 ஆண்டுகளில் மட்டும் எலக்ட்ரானிக் மீட்ரு, ஸ்மார்ட் மீட்ரு, இப்போ ப்ரீபெய்டு மீட்டர்னு சொல்லிட்டு ஏறக்குறைய அதிகம் ஒரு 450 கோடி ரூபா இப்போ செலவு பண்ணக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்குது. புதுச்சேரியில் நடைபெற்ற ஃபெதா மற்றும் லில்லி நகைக்கடை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட நடிகை ஆண்ட்ரியா சினிமா பாடல்களை பாடி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். புதுச்சேரியில் செலானியின் சில்வர் மற்றும் தங்கம் வைரம் நகைக்கடைகள் திறப்பு விழா நடைபெற்றது. ஃபெதா என்ற பெயரில் அமைக்கப்பட்டுள்ள சில்வர் நகைக்கடையை தமிழ் திரைப்பட நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் கலந்து கொண்டு திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். செலானியின் மற்றொரு நகைக்கடையான லில்லி என்று தங்கம் மற்றும் டைமண்ட் நகைக்கடை கிளை திறப்பு விழா மிஷன் வீதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாடகியும் நடிகையுமான ஆண்ட்ரியா கலந்து கொண்டு கடையை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகை ஆண்ட்ரியா, புதுச்சேரியில் இது முதல் கிளை என்றும் இங்கு நிறைய கலெக்ஷன்ஸ் நகைகள் உள்ளதாகவும் பாரம்பரிய நகைகளும் உள்ளது என்றார். மேலும் மாஸ்க் என்ற படத்தில் கவினுடன் நடித்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் அரசியலுக்கு வரும் நோக்கம் சிறிது கூட இல்லை என்றார். மேலும் நான் ஆசைப்படும் கேரக்டரில் நடித்துவிட்டேன் என்றும் கூறியவர், செய்தியாளர்கள் கேள்விக்கு வடசென்னை 2 படம் நடந்தால் நிச்சயமாக சந்திரா கேரக்டரில் நடிப்பேன், மீண்டும் சந்திரா வருவாள் என்று கூறினார். பின்னர் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களுடன் இந்த நிகழ்வை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் நடிகை ஆண்ட்ரியா சினிமா பாடல்களை பாடி ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தினார். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலில் வளர்பிறை பிரதோஷ பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வளர்பிறை பிரதோஷ நாளில் நந்தி தேவரை வணங்குவது மிகவும் சிறப்பு. அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலில் பிரதோஷ பூஜை விமர்சையாக நடைபெற்றது. இந்த வளர்பிறை பிரதோஷ நாளில் நந்தி பகவான் மற்றும் மூலவர் வேதபுரீஸ்வரருக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம், திருநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கதர் கிராம தொழில் வாரிய ஊழியர்கள் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கதர் கிராம தொழில் வாரியத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாரம் அலுவலகத்தில் நேற்று முதல் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தை துவங்கினர். போராட்டத்திற்கு கூட்டமைப்பு குழு தலைவர் கோதண்டராமன் தலைமை தாங்கினார். கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக கூறினார். இதுகுறித்து கதர் கிராம தொழில் வாரிய ஊழியர்கள் கூறும்போது, கதர் வாரியத்தின் அனைத்து சேவைகளும் கடந்த ஓராண்டாக முடங்கியுள்ளது. காரைக்கால், மாஹி, ஏனாம் பிராந்தியங்களில் உள்ள காதி நிலையங்கள் மூடப்பட்டு அங்கிருந்த ஊழியர்களை புதுச்சேரிக்கு வரவழைத்து சும்மா உட்கார வைத்துள்ளனர். சோப்பு, மெத்தை, கதர்நூல் உற்பத்தி கூடங்கள், ஸ்டீல், பர்னிச்சர் உற்பத்தி கூடங்களுக்கு மூலப்பொருட்கள் வாங்கப்படவில்லை. ஊழியர்களுக்கு காலத்தோடு சம்பளம் பெற்றுக் கொடுப்பதில்லை. இந்த விவகாரத்தில் முதல்வர் ரங்கசாமி நேரடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும். கதர் கிராம வாரியத்தை மூட வேண்டும் என்று செயல்படும் அதிகாரிகளை மாற்ற வேண்டும். அதுவரை எங்களுடைய உள்ளிருப்பு போராட்டம் தொடரும் என்றனர். ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வடிவாம்பிகை உடனுரை ஸ்ரீ சந்திரமூலீஸ்வரர் பெருமானுக்கு ஆடி மாத தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வடிவாம்பிகை உடனுரை ஸ்ரீ சந்திரமூலீஸ்வரர் பெருமானுக்கு ஆடி மாத தேய்பிறை பிரதோஷ வழிபாட்டினை முன்னிட்டு சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம். தற்போது இயற்கை சீற்றத்தினால் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து உயிரிழப்புகளும் ஏற்பட்டு வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு உலக நன்மை வேண்டி தேய்பிறை பிரதோஷ வழிபாட்டினை முன்னிட்டு லிங்க வடிவிலான சுவாமியை 25 கிலோ சந்தனம் கொண்டு சிவபெருமானை திருவுருவமாக படைத்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரதோஷ வழிபாட்டில் ஈடுபட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வந்தார். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டன. இதில் உபயதாரர், ஏம்பலம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ராதாகிருஷ்ணன் குடும்பத்தினர் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஆலய பூசாரி ஏலப்பன் மற்றும் ஏம்பலம் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் லிங்கத்தை முழு உருவ சிவபெருமானாக சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பூஜை செய்தது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. இந்தியாவில் கேரளா பகுதியில், வயநாடு பகுதியில் இன்னைக்கு நிலச்சரிவு ஏற்பட்டு ஏறக்குறைய 100கணக்கான மக்கள் பலியாகி இருக்கின்றாங்க. அவர்கள் எல்லாம் நல்ல சாந்தி அடையணும் என்பதும், மேலும் மேலும் எந்தவித இயற்கை சீற்றங்களை ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் ஒரு 25 கிலோ சந்திரமும் எடுத்து 108 அபிஷேகம் பண்ணி சந்திரமவசூரை இந்தியாவும் இந்தியாவை சார்ந்த அனைத்து மாநிலங்களும் மக்களும் நலம் பெற இந்த பூஜை, சிறப்பு பூஜை இன்று உபயதாரர், மரியாதைக்குரிய உபயதாரர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். தங்கத்துடன் வெள்ளி இலவசம். ஜோஸ் அலுகாஸில் ஆடி சேல். தங்க நகைகள் வாங்கும் போது வெள்ளியை இலவசமாக பெறுங்கள். வைரங்களுக்கு 20% தள்ளுபடியுடனும் பிளாட்டினத்திற்கு 7% தள்ளுபடியுடனும் ஆடி சேலில் தங்க வைர நகைகள் வாங்கிட இன்றே வருகை தாருங்கள். ஜோஸ் அலுகாஸ். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் எஸ்ஐ. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Velalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413-2357-202. செய்திகள் தொடர்கின்றன.
மதகடிப்பட்டு கலைத்தீர்த்தாள் குப்பம் பகுதியில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அங்காளம்மன் எம்எல்ஏ நேரில் சென்று நிவாரண உதவி வழங்கி ஆறுதல் கூறினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு மதகடிப்பட்டை அடுத்து கலைத்தீர்த்தாள் குப்பம் திருக்கானூர் சாலையில் வசித்து வருபவர் வெற்றிவேல். மனைவி கம்சலா. கணவனை இழந்த இவர் தற்போது கூலி வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வேலைக்கு சென்றிருந்த நிலையில் காலை இவரது கூரை வீடு தீப்பற்றி எரிந்தது. இதில் வீட்டிற்குள் இருந்த துணிமணிகள், ஏர் கூலர், ஏசி, கிரைண்டர், மிக்சி, மளிகை பொருட்கள், பாத்திரங்கள், உடைமைகள், ரொக்கப்பணம் ரூபாய் 10,000 உட்பட சுமார் 2 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமானது. தகவல் அறிந்த திருபுவனை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி சொந்த செலவில் நிவாரண உதவி வழங்கினார். மேலும் புதுச்சேரி அரசு வருவாய்த்துறையின் மூலமாக நிவாரண உதவிகள் வழங்கிட நடவடிக்கை எடுப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் உறுதியளித்தார். புதுச்சேரி ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு அஸ்வ பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் மகிழா சங்கம் சார்பில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு அஸ்வ பூஜை மற்றும் அஸ்வத் நாராயண பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மகிழா சங்க தலைவி முன்னிலையில் சத்யா ரமேஷ் பாபு, செயலாளர் இந்திராணி சந்திரசேகர், பொருளாளர் பாகியலட்சுமி ரமேஷ் குப்தா மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் உடனிருந்தனர். நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்றனர். ஊசுடு தொகுதிக்குட்பட்டு பிள்ளையார்குப்பம் பகுதியில் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் ரூபாய் 15,50,000 மதிப்பில் அமைக்கப்பட்டு புதிய ஆழ்துளை கிணறு போரினை அமைச்சர் சாய் சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்டு பிள்ளையார்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் பொதுப்பணித்துறை மூலமாக ரூபாய் 15,50,000 செலவில் ஆழ்துளை கிணறு போர் அமைக்கப்பட்டு அதன் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய் சரவணன் கலந்து கொண்டு மக்கள் பயன்பாட்டிற்காக புதிதாக அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணறு போரினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மக்களிடையே பாரதிய ஜனதா கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் முதல்வர் ரங்கசாமி செயல்படுவதாக பாஜக அதிருப்தி எம்எல்ஏக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதல்வர் ரங்கசாமி நிகழாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினை தாக்கல் செய்தார். கூட்டத்தின் முடிவில் பாஜக அதிருப்தி எம்எல்ஏக்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், அசோக் மற்றும் பாஜக ஆதரவு எம்எல்ஏ அங்காளன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய கல்யாண சுந்தரம் எம்எல்ஏ, ஒரு மாநிலத்தின் முதல்வர் என்கிற வகையில் கூட மத்தியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் பாஜக மீது புதுச்சேரி மக்கள் மத்தியில் அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கத்தோடு முதல்வர் ரங்கசாமி இங்கே நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருப்பது உள்ளபடியே வருத்தம் அளிக்கிறது என்று தெரிவித்தார். பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவிற்கு அழைப்பு வந்தபோது கூட நமது முதல்வர் ரங்கசாமி கலந்து கொள்ளவில்லை. நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. பாஜக எம்எல்ஏக்களின் தொகுதிகளை புறக்கணிப்பதன் மூலம் மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்கிற பொய்யான கூற்றை மக்களிடையே உருவாக்குவதன் மூலம் புதுச்சேரியில் பாஜக மீது மக்களுக்கு வெறுப்பை உண்டாக்கும் நோக்கத்தில் முதல்வர் ரங்கசாமி செயல்பட்டு வருகிறார் என்றார். இனியாவது முதல்வர் மத்திய அமைச்சர்களை, பிரதமரை நேரில் சந்தித்து மாநில வளர்ச்சிக்கான முழு நிதியை பெற்று புதுச்சேரியை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். புதுவை வைத்தி கன்னியம்மாள் அறக்கட்டளையின் 91வது நிகழ்வாக முப்பெரும் விழா நடைபெற்றது. புதுவை வைத்தி கன்னியம்மாள் அறக்கட்டளை சார்பில் 91வது நிகழ்வாக அன்னை பிறந்தநாள் விழா, அறம் செய்வோம் நூல் வெளியீட்டு விழா, விருது வழங்கும் விழா என முப்பெரும் விழா புதுவை வள்ளலார் சாலையில் உள்ள வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. முன்னதாக அறக்கட்டளை நிறுவனர் திருமதி வைத்தி கஸ்தூரி அவர்களின் பெற்றோருக்கு மலர் வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு SRM பல்கலைக்கழக துணை பேராசிரியர் திரு வைத்தி கிருஷ்ணமூர்த்தி வரவேற்புரை வழங்க தலைமை உரையை கமலா அறக்கட்டளை தலைவரும் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் தலைமை உரை நிகழ்த்த, புதுவை மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அறம் செய்வோம் நூலினை வெளியிட்டு சிறப்புரை நிகழ்த்தி பல்வேறு துறைகளில் சிறப்பு பெற்றவர்களுக்கு விருதுகளை வழங்கினார். பாஸ்கரன், சங்கர நாராயணன், கந்தசாமி, உசேன் ஆகியோருக்கு ஆண்டவரின் அருள் செல்வன் விருதும், அரிமா கணேசன், செல்வமணி ஆகியோருக்கு அன்னதானம் வள்ளல் விருதும், புரூனோ சோவியோ, லயன் பாலகிருஷ்ணன், நல்லாம் ரமணா, அன்னமேரி ஆகியோருக்கு சேவை சிகரம் விருதும், திருநிறை செல்வன் அவர்களுக்கு செம்பணி சிகரம் விருதும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் வைத்தி கன்னியம்மாள் அறக்கட்டளை நிறுவனர், நல்லாசிரியர்
திருமதி வைத்தி கஸ்தூரி அவர்கள் ஏற்புரை நிகழ்த்தினார். நிறைவாக HDFC வங்கியின் இணை இயக்குநர் கார்த்திக் நன்றி உரையாற்றினார். இவ்விழாவிற்கான நூல் ஆய்வு மற்றும் இணைப்புரையை தமிழ் விரிவுரையாளர் திருமதி பூங்குழலி பெருமாள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கலைமாமணி திருமதி சரோஜா பாபு, வைத்தி ராஜகுமாரி செல்வி, அறக்கட்டளையின் நிறுவனர், உறவினர்கள், தமிழ் அறிஞர்கள், கலைஞர்கள் உள்ளிட்ட பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் ஆலய ஆடி மாத விழாவை முன்னிட்டு நடைபெற்ற 108 பால்குட ஊர்வலத்தில் திரளான பெண்கள் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக சென்று அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் ஆலய ஆடி மாத விழா கொடியேற்றம் கடந்த 15ஆம் தேதி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் முக்கிய நிகழ்வான இன்று 108 பால்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் முத்தியால்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் திரளாக கலந்து கொண்டு பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக சென்று அம்மனை வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். முத்தியால்பேட்டை அருள்மிகு பொன்னியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழாவையொட்டி சமூக சேவகர் சந்துரு தலைமையில் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகர் வடக்கு பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ செங்கேணி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். அந்த வகையில் இவ்வாண்டு ஆடி மாத விழா நடைபெற்று வருகிறது. விழாவின் ஒரு பகுதியாக சமூக சேவகர்கள் ராஜன் மற்றும் சந்துரு தலைமையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பஞ்சாயத்து இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு விலையில்லா அரிசி, மானிய விலையில் பருப்பு வகைகள், சர்க்கரை, சமையல் எண்ணெய் ஆகியவை மீண்டும் வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாத மக்களை ஏமாற்றும் பட்ஜெட் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற ஃபெதா மற்றும் லில்லி நகைக்கடை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட நடிகை ஆண்ட்ரியா சினிமா பாடல்களை பாடி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். Special coaching for assistant and SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9, 10, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Velalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413 2357 202.